கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு உன்னதமான வார்த்தையை தன் தீர்க்கன் வழியாக தன் மக்களுக்கு தருகிறார். எப்பொழுது என்று சொன்னால், பாபிலோனிலே சிறையிட்டு போன மக்கள், எங்கள் வாழ்வு அத்தோடு நிலை குலைந்து போய்விட்டதோ, இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லையோ என்று கலங்கி தவிக்கிற பொழுது தேவன் தருகிற ஒரு உன்னதமான உயர்வான ஒரு வார்த்தை இது. என்ன ஆண்டவர் மக்கள் இழந்து போனார்கள் என்று கருதுகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய சமாதான குலைச்சல், வாழ்வின் செழுமை, ஆன்மீகம் அற்றுப்போன சூழல். எப்பொழுது என்று சொன்னால், பாபிலோனியர்களால் இவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது. இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஒரு மீட்பு வேண்டும் என்று சொன்னால், ஒரு செழுமை வேண்டும் என்று சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வரையறுக்கிறார். தெளிந்த சிந்தையோடு, God is always expecting the genuine call from his own people. தன்னுடைய மக்கள் தன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாய் காணப்படும். He desires that. என் ஆண்டுடைய விருப்பத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் அங்கே நிறைவுகளை காண முடியும். புதிய ஏற்பாட்டிலும் கூட கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்று சொன்னால், இறைவனை நோக்கி கூப்பிட்டு கேட்கும் பொழுது கேட்கிற காரியத்தின் மையத்தை ஆண்டவர் அறிந்தவடையினாலே அதிலே வெற்றிகளை தருகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரமாக காணப்படுகிறதா? ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். மேலையின் நாட்டில ஒரு போதகர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். இரவு நேரம் ஆயிற்று, மணி 10 ஆயிற்று. நான் வருவதற்கு சற்று கால தாமதம் ஆகும் என்பதற்காக தன்னுடைய மனைவிக்கு அவர் தொலைபேசியில அழைப்பு விடுத்தார், சொல்லுவதற்காக, திருச்சபை அலுவலகத்திலிருந்து. ஆனால் பல முறை அழைப்பு விடுத்தும் அந்த அழைப்பு அங்கு சென்று சேரவில்லை. அதிலே சற்று சோர்ந்து போன இந்த போதகர் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் தொடர்பு கொண்டார். அப்பொழுது தொடர்பு கிடைத்தது, பேசிவிட்டார். என்ன நடந்தது என்று சொன்னால், இவர் முதலிலே அழைத்த அழைப்பு அவருடைய மனைவிக்கு அல்ல. எண்களை தவறாக அவர் உபயோகித்ததுனால அது மனைவிக்கு செல்லவில்லை. அவர் கேட்டார் தன் மனைவியிடத்துல, ஏன் இவ்வளவு நேரம், இதுவரைக்கும் எனக்கு எந்த அழைப்புமே வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஓகே, தவறுதலாய் போட்டிருப்பேன் என்று சொல்லி விட்டுவிட்டார். அதற்கு பின்பு அவருடைய காரியம் முடிந்தது. அடுத்த சனிக்கிழமை, இது சனிக்கிழமை இரவு நடந்தது, அடுத்த சனிக்கிழமை இவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது திருச்சபை அலுவலகத்திற்கு. அவர் அதை எடுத்து அவர் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், கடந்த சனிக்கிழமை இரவில நான் என்னுடைய வாழ்க்கை போதும் என்று நினைத்து, இனி நான் வாழ தகுதியற்றவன் என்று நினைத்து என்னை மாய்த்து கொள்ள நான் தீர்மானித்தேன், தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தேன். அந்த முடிவோடு அமர்ந்திருந்த பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். If there is a God, he has to give some sign if I want to alive. நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவன் இருப்பார் என்று சொன்னால், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை என் மனதிலே சொல்லி அமர்ந்திருந்தேன். அப்பொழுது தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்த பொழுது அந்த காலர் ஐடியை நான் போய் பார்த்தேன். அந்த காலர் ஐடியிலே ஆல்மைட்டி காட் என்று இருந்தது, சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். அதை பார்த்ததும் என் ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் நான் வாழ விரும்புகிறார், என்னுடைய எதிர்நோக்குகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கைக்கு நான் வந்தேன். என்னை மீட்டெடுத்த கால் உங்களுடைய திருச்சபையிலிருந்து வந்தது. ஆகவே உங்களுக்கு ஒரு நன்றி கூறுவதற்காக நான் அழைத்தேன் என்று சொன்னார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. பாருங்கள், ரோமர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
வெட்கப்படுவதில்லை. மறைவான காரியங்களை அறிவிக்கிறவர், எனக்கு எது எப்பொழுது என்ன என்று தெரியாத சொல்லும் கூட எனக்கு தெளிவுபடுத்துகிற என் தேவன் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய தடங்கள் சரியான பாதையில நிறைவுகளை காணும். ஹிடன் அஜெண்டா கடவுளுடைய கரங்களில் இருக்கிறது. அவர் எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுது வெளிப்படுத்துவார். காத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை தாழ்த்துகிறோம் சாமி. எங்களுக்கு எட்டாவதும் புரியாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற ஆண்டவர், அனுதின வாழ்க்கையில உடைய அறிவிப்பால் நாங்கள் நிறைவுகளை காண உதவி செய்யும் ஆசிரியர். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கொள் பிதாவே. ஆமென்.